கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த அணு ஆயுதத்தை கைவிடணும்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அளவுக்கு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். நீ மிசைல்ஸே வச்சுக்க கூடாது அப்படின்னா பைத்தியமா இருந்தாலே. ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை ஃபாலோ பண்ணியிருந்தது ஈரான். அதை கீசி போட்டவர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தப்போ. பட் சண்டை போட்டாலும் போடாட்டாலும் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது பாருங்க, எங்க மேல குண்டு விழுந்ததுன்னு சொன்னா முதல்ல இஸ்ரேல் அதை அடிப்போம், அதுக்கப்புறம் சவுதி, கட்டார் இந்த மாதிரி நாடுகளில் இருக்க அமெரிக்கன் பேசஸ் அடிப்போம். இதுதான் எங்க குறி. ரஷ்யா இவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தது, இன்னைக்கும் மிலிட்ரி டெக்னாலஜியில் ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்கு. அவங்களே ஈரானோட ட்ரோனை பார்த்து அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானோட ட்ரோன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது, ஈரானை நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இப்போது அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கு, ரேடார் நெட்வொர்க்கு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறது ஓகே. அது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அல்ல, அவங்களால செய்ய முடியும் அமெரிக்காவால். ஆனால் ஏர் டிஃபென்ஸ் ஒன்றா நொறுக்கலாம், அவங்களுடைய அஃபென்சிவ் வெப்பன்ஸ் கெப்பாபிலிட்டி அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க போகிறது. அது சைனா கிட்ட இருந்து சூப்பர் சானிக் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை அவங்களுடைய இந்த ஏஜிஎஸ் நெட்வொர்க்கில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதனால தான் அமெரிக்கா கொஞ்சம் அமுக்கி வாசிச்சு நிற்குது. ஓ, நீங்கள் ஈரானை அடிப்பீங்க, அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே ரூபன். ஆனால் ஈரான் திருப்பி அடிச்சு உங்களுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோ இல்லை ஒரு டெஸ்ட்ராயரோ அடி வாங்கி நாசமாக போயிடுச்சுன்னு சொன்னால், தம்பி நான் எவ்வளோ வேணா அடி வாங்கட்டும், ஆனால் நீ வாங்கின பாரு அடி அப்படின்றது காலத்துங்க இருக்குமா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈரானுடைய ட்ரோன் அட்டாக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த ஈரான் மேலே அடிக்கிறதுன்றது ஈரானை மட்டும் எல்லா இடத்துலையும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அமெரிக்கா ஈரான் போர் பதட்டம் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து நம்ம பார்த்துருப்போம், இன்னும் பதட்டமாக தான் இருக்குது. ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிட்டது. ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும்னு கேட்குறேன். ஜெயிக்கும் நான் சொல்ல வரல, போர் பதட்டம் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிட்டு. அதுதான் நான் சொல்கிறேன். நீ பாட்டு உங்க வீட்டில் இருக்க இந்த காம்பவுண்ட் சவரெல்லாம் எடுத்துரு, உங்க வீட்டில் கட்டி வச்சிருக்க நாயெல்லாம் நீ துரத்திரு அப்படின்னா, ஏன்னா திருடன் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்றதுக்காடா, அதெல்லாம் என்ன நினச்சிருக்கிறீங்க? கேட்பமா மாட்டோமா? அந்த மாதிரி நீ சரி, இந்த அணு ஆயுதத்தை கைவிடணும்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அளவுக்கு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். நீ மிசைல்ஸே வச்சுக்க கூடாது அப்படின்னா, இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் போய் கேட்க வேண்டியணும் போல இருக்குது. ஏன்னா பைத்தியமா இருந்தாலே. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை ஃபாலோ பண்ணியிருந்தது ஈரான். அதை கீசி போட்டவர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தப்போ. அப்புறம் இப்ப மறுபடியும் ஒப்பந்தம் போடுனா, ஏன்னா இன்னைக்கு நான் ஒப்பந்தம் போடுவேன், நீ நாளைக்கு கீழ்ச்சிட்டு போவியா? இது பச்சையா தெரியுது. நீ என்ன வேணாலும் சொல்லு, போர் நடத்தது உறுதி, ஒன்னையும் ஒழிக்காம விட மாட்டேங்கிற ஒரு எண்ண போக்கு தான் இது தெரியுது. நீங்க அவங்களே சொல்றாங்களே, உங்களுடைய அணு ஆயுத இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, எங்க நாட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஓப்பனா வராங்க. இவங்க கேட்க மாட்டாங்கன்னா பார்த்தாலே தெரியுது உன்னை ஏதோ பண்ணணுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்தியாவிலும் வெளியே இருக்குங்கிறாங்க. ஒரு போர் பதட்டமாகவே இருக்குது, எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு. இது சமாளிக்குமா ஈரான்? இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகள்லேருந்து அவங்க சிட்டிசன்ஸை நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இஸ்ரேலில் ரஷ்யன் எம்பசியில் இருக்க அந்த ஃபேமிலி மற்றவங்கள்லாம் த மோஸ்ட் எசென்ஷியல் தவிர மற்றவங்கெல்லாம் வெளில வந்துருங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலில் இருக்கவங்களா என்ன ரீசன் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ இங்கே அடித்தா நான் அங்கே அடிப்பேன், என்ன இங்கே அடித்தா அங்கே வலிக்க தான் செய்யும். சரி, இத்தனை நாளாக அவர் ஏன் அது மாதிரி இழுத்து போட்டுக்கினே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு ரேம்ப் கிடைக்காதா, ஒரு ஃபேஸ் சேவர் அப்படி பார்த்தீங்களா, நான் சாதிச்சுட்டு அதோ இன்னொரு கோட்டையும் பக்கத்தில் போட்டுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. ரெண்டாவது, ஈரானை நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, இப்போது அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கு, ரேடார் நெட்வொர்க்கு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறது ஓகே. அது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அல்ல, அவங்களால செய்ய முடியும் அமெரிக்காவால். ஆனால் ஏர் டிஃபென்ஸ் ஒன்றா நொறுக்கலாம், அவங்களுடைய அஃபென்சிவ் வெப்பன்ஸ் கெப்பாபிலிட்டி அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் பயந்து நிற்கிறாங்க. முக்கியமாக
சவுதி கட்டார் மாதிரியான நாடுகள்லாம் எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் நீ போய் சண்டை போடாதன்ட்டாங்க. பட் சண்டை போட்டாலும் போடாட்டாலும் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது பாருங்க, எங்கள் மேலே குண்டு விழுந்ததுன்னு சொன்னால் முதல்ல இஸ்ரேல் அதை அடிப்போம், அதுக்கப்புறம் சவுதி கட்டார் இந்த மாதிரி நாடுகளில் இருக்க அமெரிக்கன் பேசஸ் அடிப்போம். இதுதான் எங்கள் குறி. அமெரிக்கா அடிச்சா அமெரிக்கா அடிக்க மாட்டோம், நாங்கள் டைரக்டா எங்க அடிக்கணுமோ அங்கே அடிப்போம். அமெரிக்காவை அடிச்சானா நான் இங்கேருந்து அமெரிக்காவை வந்து அடிக்க முடியுமா? அமெரிக்கா நீ இங்க வந்து இவங்களோட சப்போர்ட்ல தானே பண்ணி நிக்கிற. அவங்க என்ன அமெரிக்கால இருந்தா குண்டை போடுறாங்க, அவங்களோட கப்பல்களை அனுப்பி அங்கே தானே நிற்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதுனால தானே இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு வாங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்க அந்த அரப் கண்ட்ரிஸ்லாம். ஏன்னா நீ பாட்டுக்கு உன் கப்பலை இங்க கொண்டு வந்து ஊற்றி எங்க சகோதரன் அவன் யார் அவன் ஒண்ணு மண்ணா நேற்று வரைக்கும் இருந்தாங்க, அவங்க வந்து குண்டு போட்டு நிற்கிறேன் அதெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்ல முடியாதா? சொன்னா அமெரிக்கா வந்து நான் குண்டை போட்டு தான் தீருவேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு நீங்க வந்து ஈரான் நைட்டு ஓகே அவர் நம்மளோட சண்டை போட்டுக்கிறாரு அதனால அவனை அடிச்சு தூக்குங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு உங்களே அடிப்பாங்க. யார் வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு? இப்படிதான் ஈராக்க நாசம் பண்ணாங்க. அதுல உஷாரா இருக்கிறாங்க வளைகுடா நாடுகள் இருக்கணும், இருக்காங்க சொல்லிட்டாங்களா எங்க பேசலாம் நாங்க இங்கெல்லாம் நீங்க பேஸ் கொடுக்காதது மட்டும் இல்ல, இங்கெல்லாம் வந்து நீ சண்டை எல்லாம் வச்சுக்காத வெளில போன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஒற்றுமையா இருக்க முடியும். இப்போ இஸ்ரேலுக்கு ஒண்ணுன்னா அமெரிக்கா சும்மா விட்டுருவாங்களா? நீங்க ஒருத்தரையும் அடிச்சு நிற்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இஸ்ரேலையும் அடிக்க வேணாம், இஸ்ரேல் உங்களையும் அடிக்க வேணாம். ஈரானை கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம நம்ம நச்சு பண்ணிட்டு இருக்கணும், அதனால இஸ்ரேல் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நாம பாட்டுக்கு இருந்துட்டு போவோம். இப்போ இங்க நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை இப்படி இருக்கிறதுனால தானே அமெரிக்காரன் உட்காந்துன்னு இந்த சாங்ஷன்றான், அப்புறம் நீ கஷ்டப்பட்டுனுக்கிறான், உங்க ஊர்ல இருக்கலாம் பிரச்சனை பண்ணினுக்கிறான். அதெல்லாம் வேணாம். நீ சவுதி அரேபியா நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம், ஒழுங்கா இருப்போம். இஸ்ரேல் நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க பாட்டுக்கு ஆயில் வித்துட்டு போகலாம். இல்ல அது ஈரானா தானே விரும்புது. இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. சவுதி அரேபியா என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அதாவது அந்த பகுதியில வந்து நாங்க தான் கிங்கு தாதாவா இருக்கணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அதை சவுதி ஒத்துக்க மாட்டாங்க. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க நீங்க? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மங்கல்ல கொண்டு வந்து நீங்க வளர்த்து விட்டுனுக்கிறீங்க ட்ரம்ப்னு. அது என்னைக்கு அவங்க புரிஞ்சு போற. இதுதாங்க அமெரிக்காவுடைய பலமே. இங்க இருக்கும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தர் ஆகாம வந்து ரெண்டு பூனை சண்டை போட்டுக்கின்னு குரங்கு கிட்ட அப்பத்தை கொண்டு போய் குத்துதான் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா அதுல லாபம் பார்த்து நிற்கிறாங்க. இல்லாட்டா இவங்கெல்லாம் என்னைக்கோ அடிச்சு துரத்திருப்பாங்க. இல்லை இப்போ ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த எல்லைக்கும் போக நாங்களும் தயார், வா பேச்சுவார்த்தை இதுதான், அப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்குது, எங்களுக்கு உடன்பட்டுனா ஓகே, இல்லைன்னா நீ தொட்டா நாங்கள் அடிப்போங்கன்னு இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்களே. அமெரிக்காவும் எங்கடா கேப்பு கிடைக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ லேசாக ஒரு அட்டாக்கையாவது பண்ணிடணுங்கிற நிலைப்பாட்டில் இருக்குது. இந்த போக்கை வந்து துணிஞ்சு ஈரான் அவர்கள் சொன்ன அந்த கமேனி சொன்ன மாதிரி நாங்கள் நிற்போம் போரிடுவோங்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா ஈரானுக்கு? துணிஞ்சு நிற்குமா? அதாவது சீனா கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் அவங்க நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ரஷ்யா வந்து அந்த கெரான் 2 கூட வந்தாச்சு, அந்த ட்ரோன்ஸ். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நினைக்கிறீங்க? ஈரானோட ஷஹீத் ட்ரோன்ஸ் தானே. ரஷ்யா இவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தது, இன்னைக்கும் மிலிட்ரி டெக்னாலஜியில் ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக இருக்கு. அவங்களே ஈரானோட ட்ரோனை பார்த்து அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானோட ட்ரோன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் டர்க்கியிலேருந்து இப்போ துர்க்கியா அந்த பைராக்டர் அப்படின்னு அந்த ட்ரோன் அதை வந்து உக்ரைனில் போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கணும்னு உடனே ஒன்றும் பண்ணல புட்டின், அப்படியே விட்டார். இவங்க பாட்டுக்கு கம்பெனி ஃபுல்லாக அங்கே கட்டுறாங்க, இங்கேயே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது சண்டை நடக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுதுங்க. ஃபுல்லும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ போய் டொப்புன்னு குண்டை போடுறாங்க. ஏன் இதை முதல்லையே பண்ணியிருக்க வேண்டியதானே? அது சரி, முதல்லையே பண்ணியிருந்தா அவன் அந்த கடைக்கால் நட்டுருப்பாங்கல்ல, அத்தோட போயிருக்கான். இப்போ எத்தனை கோடி செலவு பண்ணிக்கிறான் அவன், எல்லாத்தையும் தீர்த்து போட்டல அப்படின்னு. அந்த மாதிரி ஈரானுடைய ட்ரோன் கெப்பாசிட்டி, இது மேலே பறக்கிற ட்ரோன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சீயில் போகிற ட்ரோன் ரொம்ப லோ லெவலில் போகிறது, அது சைனா கிட்ட இருந்து சூப்பர் சானிக் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய இந்த ஏஜிஎஸ் நெட்வொர்க்கில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதனால தான் அமெரிக்கா கொஞ்சம் அமுக்கி வாசிச்சு நிற்குது. ஈவன் அதர்வைஸ் ஒரு 500 ட்ரோன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து மிசைல் டொப்பு 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 டொப்புன்னு விட்டுட்டு இருப்பீங்க. அவன் அந்த மாதிரி எத்தனை 500 அனுப்ப முடியும்? அப்போ அதில் 1-2 எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஒரு குண்டை போட்டால் கூட அசிங்கம் உனக்கு. ஓ, நீங்கள் ஈரானை அடிப்பீங்க, அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே ரூபன். ஆனால் ஈரான் திருப்பி அடித்து உங்களுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோ இல்லை ஒரு டெஸ்ட்ராயரோ அடி வாங்கி நாசமாக போயிடுச்சின்னு சொன்னால்
தம்பி நான் எவ்வளோ வேணா அடி வாங்கட்டும், ஆனால் நீ வாங்கின பாரு அடி அப்படின்றது காலத்துக்கும் இருக்குமா இல்லையா? ஏன்னா அந்த ஹூத்தி ரெபல்ஸ் அவங்களுடைய அந்த ராக்கெட்டு அது இதுக்கே வந்து இவங்க ஒரு ஹார்ட் டர்ன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதில் வந்து ஒரு ஃப்ளைட்டு டெக்கில் இருந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈரானுடைய ட்ரோன் அட்டாக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? பயங்கர செலவு. இல்லை, அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் இஸ்ரேலை விட மாட்டோம், இஸ்ரேலை நோக்கி எங்களது ஏவுகணை பாயுங்கிற ஒரு முடிவுலையும் ஈரான் ரெடியாக இருக்குது. நீங்கள் அடித்தா அதை நாங்கள் எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? இல்லை, தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்போ அதையும் சமாளிக்கணும், ப்ளஸ் அமெரிக்கா அடித்தாலும் இதையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது இஸ்ரேலோடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, தூண்டுறதே இஸ்ரேல் தான் தெரியுது. இவங்க பண்ணுற அணு வந்து எங்களுக்கு எதிரானது, அப்போ அதை ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. இது ஈரானுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அடிச்சா அங்கே அடி தூக்கடா நம்ம. பட் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணுறதுன்றது கஷ்டம் ரூபன். அதான் கேட்குறேன். அது ஏன்னா இது அவ்வளோ தூரம் போனோம். இல்லை, அவங்க ஈரான்ட்ட இருக்க ஏவுகணையில் போக முடியாதா? யாருக்குன்னு பார்த்துருப்போமே. இல்லை நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சவுதி அரேபியா, ஈரான் வந்து சவுதி அரேபியா கடைசியாக போர் இது நடக்கும். இருங்க இப்போ ஈரான்லேருந்து அவங்க ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது இஸ்ரேல் போகிறதுக்குள்ள எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா கணிசமான டைம் இருக்குது, இவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். இல்லை, போன முறை கடைசியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் ஈரான் நடத்திய போது பெரிய அளவில் இல்லைங்க, பாட்டுக்கு ஸ்வாம்ஸ் தான் அனுப்பினாங்க. பட் பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை. ஒரு சில இடங்கள்ல ஏதோ கொஞ்சம் லைட்டாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இப்போது சவுதி மேலேயோ இல்லை மற்ற நாடுகள் மேலேயோ குண்டு போடுறாங்கன்னா ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் இஸ்ரேலோட இவங்களுக்கு தான் பயம் அதிகமாக இருக்கும். ஒரு எண்ணெய் கிணறுல போய் டொப்புன்னு குண்டை போட்டாங்கன்னா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்ல. அது சாதாரணமாக எண்ணெய் கிணறு தீ பிடிச்சாலே ரொம்ப நாள் ஆகும் அதை அணைக்கிறதுக்கு. அதை நீங்கள் ஒரு குண்டை வேற போட்டு கொளுத்தி விட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 எண்ணெய் கிணறு மேலே கொளுத்தி விட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? முதல்ல ஒரு பக்கம் எண்ணெய் விலை ஏறிடும். ஆனால் சவுதி அரேபியாவில் அந்த ஏறின எண்ணெய் விலையை லாபம் பார்க்க முடியாது. ஏன்னா கிணறு எரிஞ்சு நிற்குது இல்லை, விற்றா தானே லாபம் பார்க்க முடியும். அப்போ மற்றவங்க லாபம் பார்ப்பாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய எக்கானமி குப்புன்னு ஏறும். ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆயில் வரல அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரஷ்யாவை தான் நம்பி இருக்கணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அமெரிக்காவில். அதனால ரஷ்யா கிட்டேருந்து நீ என்ன வாங்குறியா இந்த பிடி சாபம் 25%லாம் பேச முடியாது. அப்போது சீனா, இந்தியா இவங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஸ்டமர்ஸ் ஆயிலுக்கு. அவங்களாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ரஷ்யா வந்து ஒன்று விலை ஏறிடும் ஒன்று. அப்போது இன்னைக்கு ரேட்டை விட அதிகமான ரேட்டு தான் ரஷ்யா கிடைக்க போகுது. நீங்கள் ரஷ்யா மேலே முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 20வது பொருளாதார தடைகள் அப்படின்னு கொண்டு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ல. இந்த ஈரான் மேலே அடிக்கிறதுன்றது ஈரானை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். அந்த பாண்டிய மன்னன் வந்து அந்த வந்தி கிழவிக்கு பாலம் கட்ட வந்தவன் முதுகில் பெரும்பால் அடித்தாராம். அது வந்து உலகத்தில் இருந்த எல்லார் முதுகுலையும் வலிச்சுதான் அப்படின்வாங்க. அந்த மதுரையில் அந்த அரசர் அடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நடந்த சம்பவம் அது. நீங்கள் இப்போ இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே போர் பதற்றமாக இருக்க சூழ்நிலை போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, விலைவாசி உதவிகளும் ரொம்ப மாற்றம். இது ட்ரம்புக்கு தெரியாதா என்ன? உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது பெருசாக பிரச்சனை வந்தால் அப்போ குண்டை போடுவாருங்க அவர், அவ்வளோதாங்க. அதாவது குழந்தை வந்து எதுவுமே பண்ணலன்னா திடீர்னு அழ ஆரம்பிக்கும். எதுக்கிட்ட அழுதுன்னா அட்டென்ஷன் சீக்கிங். நீங்கள் வந்து அதுக்கிட்டே ஏதாவது போய் பேசினாலும் ஏதோ ஒரு பொம்மையை கொடுத்தாலும் அது பாட்டுக்கு விளையாண்டு உங்களை கண்டுக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையாக அவர் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தோ பாரு மாமா வர இருப்பாரு அப்படின்னா அந்த குழந்தை அங்கே ஓடிடணும் இல்லையா? அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் கையில் கொடுத்துட்டோங்கன்னா இதை மறந்துடுவார். கிரீன்லாண்டுன்னாரு, இப்போ அதை விட்டுட்டு ஈரானை பிடிச்சி நிற்கிறாரு. இப்போ அதுக்கு பதிலாக பெருசாக ஒரு பிரச்சனையை அவர் கையில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈரானை அவர் கண்டுக்கவே மாட்டார். ஜெரால்ட் ஃபோர்ட் நீங்கள் அப்படியே கிளம்பி அந்நாட பக்கம் பின்பக்கமாக வந்து நேராக ஃபின்லாண்ட் பக்கம் வந்துடுங்க அப்படின்வாரு. ஓகே, ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல கிளப்பி விடுவோமா நம்ம? நிச்சயமா. ஆனால் ஈரானுக்குள்ள உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து அங்கே இருக்க பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிலாம் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி தந்தாங்க. ஆனால் கிளர்ச்சி வந்து ஏற்படுது. ஒரு பக்கம் வந்து இந்த ஆட்சி மாற வேண்டும், இன்னொன்று வந்து காமேனி ஆட்சி தான் இருக்கணும். 2 பேருக்கு அடித்தடி முதல்ல அதுவும் உண்டாகிக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனைங்கிறது. சரி, நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, இது மாதிரி நாடு வந்து ரொம்ப நாசமாக போயிடுச்சு, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, தண்ணி கஷ்டமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்புறம் அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்களா? விளக்குனீங்களா? யாருக்காகடா நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அறிவானா உங்களுக்கு? கேட்டால் கம்பெனி இருக்கார், அதனால தான். கம்பெனி போயிட்டு அப்போ அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஒருத்தன் வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும். அதானே இவங்க எதிர்பார்க்குறீங்க. சுதந்திரம், பெண்களுக்கு உள்ள அடக்குமுறை இருக்காது அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க இல்லை? அப்படியா? சரி, ரைட்டு, பெண்களுக்கு சுதந்திரம் எல்லாம் ரைட்டு. ஆனால் அதை கொடுக்குறவன் எப்படி தெரியுமா இருப்பான்?
அண்ணே சொல்லுங்க அண்ணே, டேடி அப்படின்னு அமெரிக்காவுக்கு சலாம் போட்டுக்கிறேன்னா இருப்பான். பரவாயில்லையா? ஏன் இப்போ சவுதியிலலாம் அதை பற்றி யாரும் பேசலையே. யுஏஇ, கட்டாரு, ஏமன், ஓமன் இங்கெல்லாம் அதை பற்றி ஈரான்ல இருக்கிறது தான் சவுதி. பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல. சரி, ஆப்கானிஸ்தான்ல இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க படிக்கக்கூடாது, அது வேற. கணவன்மார்கள் வந்து மனைவிமார்களை அடிக்கலாம், ஆனா எலும்பு உடையாத அளவுக்கு அடிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் யாரும் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஈரான் ஆப்கானிஸ்தான் பக்கத்துல தானே இருக்குது. பாகிஸ்தான்ல ரொம்ப சுதந்திரம் இருக்குது. அது ஏன் ஈரான்ல மட்டும், அதுவும் இத்தனை வருஷமா இப்போ திடீர்னு நினைச்சிங்கன்னா? அப்போ பின்னாடி ஒருத்தன் வந்து ஆட்டி வச்சுருக்கிறான். அப்போ நீங்கள்லாம் கமேனிக்கு எதிராக போராட்டம் பண்ணல. அமெரிக்காக்காரன் சாரி அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவன் காலை கழுவி குடிக்கிறதுக்கு தயாரிக்கிறீங்க இந்த போராட்டம் பண்றவங்க. அப்ப அவங்கள வந்து நம்ம சுழுக்கு எடுக்கணுமா வேணாமா? அந்த அரசாங்கம் சொல்லுங்க. எலும்பு உடையாம நீங்க அடிங்கன்னு தான் நாமளும் சொல்லணும் அந்த அரசாங்கம். ஏகப்பட்ட பேரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்களா அரசுக்கு எதிராக? தப்பே கிடையாது. நீங்க வந்து அரசுக்கு எதிராகவோ இல்ல கம்யூனிக்கு எதிராகவோ போராட்டம் பண்ணல, நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றீங்க. இந்த நாட்டு மக்களுடைய சுதந்திரத்துக்கு எதிராக போராட்டம் பண்றீங்க. அந்த அமெரிக்காக்காரங்கிட்ட அடிமையா போனோன்றதுக்காக போராட்டம் பண்றீங்க. உங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுல தப்பே கிடையாது. நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து கமேனி வந்து மரண சாசனம் வரை எழுதிட்டாரு. எனக்கு அடுத்து வந்து யார் வரணுங்கிறத வரை நியமிச்சிட்டார். ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த இது இடத்துக்கு அந்த அளவுக்கு வந்து நியமிச்சிட்டதாகவும் ஒரு தகவல் வருது. ஏன் அமெரிக்காவில் இல்லையா அந்த மாதிரி? அங்கே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சிட்டாங்க. அதனால தான் ட்ரம்ப் வீட்டுக்குள்ள யாரோ துப்பாக்கி வச்சுட்டு போனாங்களோ? இல்லை, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எய்தர் இன்கெப்பாசிட்டேட்டட், அதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாலோ இல்ல மரணம் அடைந்தாலோ அடுத்தது யார் வரணும்? 20-21 பேர் அப்படியே இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. இந்த சூழல்ல கமேனி எப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறேன்னா போர் பதட்டம் பெரிய காரணம். வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். நீங்க அப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம். கமேனியை ஒழிச்சிட்டா நீ வந்து ஈரானை பிடிச்சிடலாம் நினைக்காது. அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன பாயிண்ட் அதான் நான் சொல்றேன். கமேனி போனாலும் பின்னாடி இன்னொருத்தான் வருவான். நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம்டா அப்படின்ற மெசேஜா பாருங்க. அது சுலைமானிலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். எவ்வளவு வேற வேணா நீ கொண்டுக்கு எனக்கு அசரவே மாட்டானாங்க. அவ்வளவுதான். அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வீட்டில் யாரப்போ ரீசெண்டாக துப்பாக்கி விட்டுட்டாங்க. அதெல்லாம் என்ன இது? விடுங்க, இதெல்லாம் சும்மா ஒன்று இது பண்ணிக்கிட்டு இன்னுமா இதெல்லாமா? வேற வேலை என்ன இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் பாருங்க. நான் அமெரிக்காவை வந்து அப்படி ஆக்கிட்டேன் இப்படி ஆக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ அடுத்தது ஆஸ்கார்லாம் கேட்பார் போல இருக்குது பாருங்களேன். ஆஸ்கார் சொன்ன கேட்க ஞாபகம் வருது. ஒரு பக்கம் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தந்துருங்கன்ட்டு குவி அவரே கேட்டுட்டு இருக்காரு. இந்த சூழல்ல வந்து இன்னொரு பக்கம் ஒரு போர் பதட்டத்தையும் உருவு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும்? அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது கோடம்பாக்கம் வலசரவாக்கம் பக்கம் போய் பாருங்களேன். திடீர்னு வந்து நான் பாட்டு எழுதுறேன்னு வாங்க, இல்லை கதை எழுதுறேன்னு வாங்க. எத்தனை வருஷமா இங்கே வலசரவாக்கம் கோடம்பாக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 4 வருஷம். 4 வருஷமா கதை எழுதுறீங்க? இல்லை, முதல்ல வந்து நான் டைரக்டராக வரலான்னு பார்த்தேன். அப்புறம் அது சரி வரலன்னா ஆக்டிங் பக்கம் போனேன். அது சரி வரலன்னா நான் இப்போ பாட்டு இல்லை கதை எழுதலான்னு பார்க்குறேன். இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அமைதிக்கான நோபல். ஓகே, சரி, சண்டை போட்டால் அமைதிக்கான நோபல் கொடுக்க மாட்டீங்களா? ரைட், எனக்கு வந்து இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் கொடுங்க. தெரியுமா? அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டாரு பாருங்க. அவர் சொல்றாரு இந்த மாதிரி நோபல் பொருளாதாரத்துக்கு நோபல் வாங்கினா இத்தனை பேர் இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நான் வந்து அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது பொருளாதாரத்துக்கு ஏதாவது நோபல் இருந்தால் அதை கொடுங்கன்னு ஆரம்பிக்க போறாரு. சண்டை போட்டால் அமைதிக்கான நோபல் கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் பாரு 159 பில்லியன் கொடுக்கலன்னா அந்த நோபல் கமிட்டியே நான் வந்து பேன் பண்ணிடுவேன். நாங்கள் புதுசாக ஒரு நோபல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவரே ஆரம்பிச்சு அவரே எல்லாருக்கும். நமக்கு நாமே வேற என்ன பண்றது? இப்ப இங்க கூட நம்ம பாக்குறது இல்லையா? நாமளே ஒரு 4 பட்டம் வச்சுக்கிறது. நான் உனக்கு அந்த பட்டத்தை கொடுப்பேன், நீ தமிழ்நாட்டுல நமக்கு ஒண்ணு இருக்கு. அதான் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து அப்படியே உலகம் முழுக்க நம்ம மாடல் எடுத்துட்டு போறோம். ரூபன், சந்தோஷப்படுங்க. பாருங்க, உலகமே நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ என்னதான் நடக்க போகுது ஈரான் அமெரிக்கா இஷ்யூ? நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறீங்க? இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது. நடந்தா 2 பக்கத்துக்கும் ஏதோ ஒரு ஈரான் வந்து அடி வாங்கினாலும் அமெரிக்காவுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆட்சி மாற்றம் அப்படின்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இதுதான் நான் சொல்வேன். வாய்ப்பே இல்லை அதுக்கு. என்னதான் சுலபம் இல்லைன்னு நான் சுலபம் இல்லை. அதே நேரத்தில் சீனா, இது ரஷ்யா உதவிக்கரம் வந்து ஈரானுக்கு சைலண்டாக ஆயுதங்களை, சீனாவோட உதவி நிச்சயமா இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரான் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சீனாவுடைய நிலைமை ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்போ இந்த செகண்ட் வரை ஈரானுடைய எண்ணெயை வந்து சீனா வாங்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை. ஏற்கனவே வெனிசுவேலா லாக் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து ஈரானையும் பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு வந்து இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அவர் உக்ரைன் நார்மலைஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா உக்ரைன் வார் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரஷ்யா கன்செஷன் ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க.
ட்ரம்ப்பே ரூட் எடுத்து கொடுக்குறாரு. வெனிசுலா எண்ணெய் கப்பல் இன்னைக்கு நியூஸ்ல நான் பார்த்தேன். இந்தியா கிட்ட நெருங்கிடுச்சு, நாளை இந்தியா வந்துடும், இத்தனை லட்சம் பேரல் டன்னு. இது 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 எப்படி இருக்கு? ஒரு நீ நான் தான் போ, உனக்கு தேவை இது, இப்போ என்கிட்ட மார்க்கெட் பண்ணுங்க வா, கப்பல் அனுப்பி விடு. அதாவது இப்போ இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இதோ வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், இதோ கதவு திறக்கின்றது, காரில் ஏறுகிறார், இதோ காருடைய முன் சக்கரம் வருகின்றது, பின் சக்கரம் வருகின்றது அப்படின்னு எங்கடா போறாருன்னு பார்த்தா, இந்த வீட்லேருந்து கதவை திறந்து அப்படியே பக்கத்து வீடு, அப்படியே ஒரு யூ டர்ன் போடுது காரு, அந்த வீட்டுக்கு போறாராம், அங்க இருக்கிறவரோட பேசுறாராம். அந்த மாதிரியில வேலை பார்த்து நிற்கிறாரு இவரு. தோ வெனிசுவேலா கப்பல் வருகின்றது, தோ இங்க வந்துருச்சு, தோ பாம்பேக்கு 10 மைலில் நிற்கின்றது. ஒரு அமெரிக்க பிரசிடென்டா இல்ல என்ன நினைச்சு நிற்கிறாரு? வீடியோ ஜாக்கி ஆர்ஜே மாதிரில பேசி நிற்கிறாரு இவரு. இது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்கிட்ட நீ வாங்கிக்கோ, நான் தான் இது பண்ணுவேன், இந்த ரூட் எடுத்து கொடுக்குறது, இதுக்கு பேர் வேற என்னமோ நினைக்கிறேன். ஒன்னேன்னு சொல்லிட்டா, அதாவது நிஜமாவே நீ திறமையான ஆளா இருந்தா சைலண்டா போயிருவேன். அப்படி இல்லாத நான் யார் தெரியுமா, வா வாங்க, நான் யார் தெரியுதா அவனுக்கு, பெரிய ஆளு தெரியுதா அவனுக்கு, ஒத்துக்கிறியா இல்லையா இப்படின்னு அரம்பல் பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் என்ன பண்ணுவோம், ஐயோ அவங்க நீங்க பெரிய ஆளுங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த லூசு கிட்ட ஏதாவது சொன்னா போட்டு கட்சி வச்சிட போதே அப்படின்னு. நிச்சயமா சார், தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பண்ணதுக்கு நன்றி. நன்றி ரூபன்.